கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமிக்கு உப்பாய் வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்கள் நிமித்தம் இந்த பூமியில் இருக்கிற அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி உங்களை உயர்த்துவார். விசுவாசிங்க. இந்த நாளில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காது நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். எதிர்பாராத விசேஷமான நல்ல காரியங்களை, அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26:4. வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. அழகான ஒரு அர்ப்பணிப்பு இங்கே சங்கீதக்காரன் செய்திருப்பதை, அதை சொல்வதை பார்க்க முடியும். நான் வீணான மனுஷனோடு உட்காரவும் மாட்டேன், வஞ்சிக்கிறவங்கிட்ட சேரவும் மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம சேருகிற ஆட்கள் மிக முக்கியம். சிலர் சொல்லுவாங்க, அவங்க கூட சேர்ந்தா என்ன? கண்டிப்பாக நம்ம சேர்றவங்க யாருன்னு பார்த்து தான் சேரணும். அப்படின்னா யாரு கூட நம்ம உட்காரணும், யார்கிட்ட பேசணும், யாரை நமக்கு நண்பர்கள் ஆக்கி கொள்ளணுங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு ஆளை எடை போடுறது அவங்க நண்பர்களை வச்சு எடை போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் தாங்கள் பழகின நண்பர்கள் மித்தம் கெட்டு போனவங்க நிறைய இருக்காங்க. இந்த வசனத்தில் அதை நம்ம வாசித்ததில் வஞ்சகரிடத்தில் சேர மாட்டேன், வஞ்சிக்கிற மக்கள், மற்றவங்களை ஏமாத்துறவங்க, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க இந்த பூமியில் நிறைய இருக்காங்க. அவங்க கூட சேரவோ ஐக்கியம் வைக்கவோ அவங்க கூட நம்ம இருக்கிறது ரொம்ப கவனம். புரிந்து கொண்டீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட, மோசமானவங்க, ஏமாத்தினவங்க, மற்றவங்களை கெடுக்கிறவங்க, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க, மற்ற வளர்றத பொறுக்காதவங்க, மற்றவங்க சொத்தை வஞ்சித்தவங்க, ஏமாத்தினவங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்ட பிறகும் நீங்கள் அதை நம்பாமல் கூடயே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க, கூடவே போயிட்டுருக்கீங்க. அப்படிப்பட்ட ஐக்கியத்தை கட் பண்ணுங்கள். அது உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்டு வரும். சரியா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அந்த வீணான மனுஷனோடு, வஞ்சிக்கிறவங்களோடு நான் சேர மாட்டேன், ஐக்கியம் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வாழ ஆரம்பிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வஞ்சிக்கிற ஆட்களோடு, வஞ்சகரோடு சேர மாட்டேன். இன்றைக்கி உங்களுடைய ஜீவார்த்தை கேட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாராவது வஞ்சிக்கிறவங்கள, மற்றவங்களை ஏமாத்துகிற குணம் உள்ளவங்க கூட, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுற குணம் உள்ளவங்களுக்கு கூட, மற்றவங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டு எதிராக எழும்புகிற ஜனங்களோடு கூட ஐக்கியமாக இருப்பாங்கன்னா, சினைகளாக இருப்பாங்கன்னா, அதை விட்டு இவங்க வெளியே வரட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அதிசயங்களை செய்யும். இப்பொழுது எங்கள் அன்பு தகப்பனே, வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீ தொட்டு இப்போது சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிசாசின் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். இப்போது பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அரசு நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விவசாயம் பண்ணுற, மீன்பிடி தொழில் செய்கிற, கூலி வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எட்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு கூட இருங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.